இனத்தில் ஒரே ஒரு தலைவன் தான் பிறந்தான். அவன் ஒப்பற்ற தலைவன், எம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். தேனீக்களுக்கும் வண்டுகளுக்கும் சிட்டுக்களுக்கும் மைனாக்களுக்கும் அரசியல் பேசுகின்ற சீமானா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச போகிறார்? மக்கள் உண்மையில் பாவம் வெறுப்படைந்து விட்டார்கள், சளிப்படைந்து விட்டார்கள். மக்கள் பாவம், நாம் மக்களை குறை சொல்ல முடியாது. வரி பிச்சை போடுறவன் நானு, வாக்க பிச்சை போடுறவன் நானு. அந்த பிச்சையை வாங்கிக்கிட்டு எங்க மேல தற்காலிகமா நிர்வாகம் செய்யக்கூடிய பிச்சைக்காரன் நீ. இந்தியாவில் ஒரே ஒரு பெருமகன் தான் பிறந்தான், சீமான் என்கிற பெருமகன். தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு குரல் கொடுத்தான், எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு அல்ல, எங்களுக்கு வேண்டியது நீதி. அப்பா செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்வார், ரஹ்மான் சிறுபான்மை, அவங்க அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் பெரும்பான்மை. வெக்கமா இல்ல அப்படின்னு. நாடு முழுக்க ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது, நாம் ராமர் கோயிலை மீட்டெடுக்க வேண்டும், அதனால் எல்லோரும் பாபர் மசூதியை இடிக்க திரண்டு வாருங்கள் என்கிற பெரும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. நேரு சிலையை வைக்க அனுமதித்தார், ராஜீவ் காந்தி சிலைக்கு பூஜை செய்ய அனுமதித்தார். 92 ஐயா நரசிம்மராவ் பாபர் மசூதியை இடிக்க அனுமதித்தார். விடுதலை அடைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகாக சரியாக 1949 பாபர் மசூதிக்குள்ளே ராமர் சிலை வைக்கப்படுகிறது. ஆம், அது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி பாஜக. இந்த நாட்டில் வரக்கூடாது. இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய எந்த அருகதையும் தகுதியும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களுக்கு கிடையாது, பாஜக என்ற கட்சிக்கு கிடையாது, RSS சங்கரிவால் கும்பலுக்கு கிடையாது. ஆம், கிடையாது. இஸ்லாமியர்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கிறது, அது பாபர் மசூதியை இடித்த சம்பவம். அந்த சம்பவத்திற்கு இடித்தது பாஜக என்றால் இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். நாங்கள் அறிவித்து விட்டோம், காங்கிரஸ் எங்களின் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி. இந்தியா என்கிற நாட்டிலே ஒவ்வொரு முறையும் சிறுபான்மை 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 என்று சொல்கிறானே, உனக்கு வெக்கமா இல்ல? சிறுபான்மைன்னு சொன்னா செருப்பால அடிப்பேன்னு சொன்ன ஒரு தலைவன் அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அந்த காந்தியடிகள் அவர்கள் ஒரே ஒரு வாட்டி நம்மளுடன் பேசிக் கொண்டிருக்கிற வாக்குல ஒரே ஒரு முறை நம்மளுடன் இந்த சிறுபான்மையினர்களின் தலைவரான முகமது அலி ஜின்னாவும் நம்முடன் இருக்கிறார். இந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பாகிஸ்தான்ங்கிற நாடே பிரிந்தது. உங்களுக்கு தெரியுமா? இங்கே மொத்த தேவரும் சேர்ந்து ஒத்த தேவருக்கு ஓட்டு போட்டா கூட அந்த தேவர் வெல்ல முடியாது. இங்கே மொத்த தேவேந்திரரும் சேர்ந்து ஒரு தேவேந்திரருக்கு ஓட்டு போட்டாலும் கூட அந்த தேவேந்திரர் வெல்ல முடியாது. இங்கே மொத்த இஸ்லாமியனும் சேர்ந்து ஒத்த இஸ்லாமியனுக்கு ஓட்டு போட்டாலும் அது வெல்ல முடியாது. அரிசியை கொட்டி வைக்கிற அந்த சம்பளம், வேலை வெட்டியை கொடுத்து சம்பளம் கொடுறாண்டா, அதை கொடுக்காம சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடுக்கு. எந்த பாஜகவின் வீட்டையும் எந்த மாநிலத்தில் இஸ்லாமிய மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அரசியல் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டா ஒரு பேருக்கு 10 சீட்டு கொடுப்பாருப்பா. பேருக்கு கொடுத்தவனே 10 சீட்டு கொடுக்கும் போது அப்ப உளமாற நேசிச்ச ஸ்டாலின் எத்தனை சீட்டு கொடுத்தாரு? இங்கே மைனா, சிட்டு, காக்கா, குருவி, தேனி, வண்ணத்து பூச்சி, மரங்கள், மலைகள், ஆறுகள், நீர்நிலைகள் என்ற அத்தனைக்குமான அரசியல் இருக்கிறது. அந்த அத்தனைக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான். தேர்தல் அறிவிக்கப்பட்ட இந்த காலத்திலே அத்தனை அரசியல் கட்சிகளும் அந்தந்த தொகுதிகளுக்கென்ற வேட்பாளர்களை அறிவித்ததா என்று கூட தெரியவில்லை. கூட்டணி பேரங்கள் இன்னும் முடிந்ததா என்று தெரியவில்லை. எந்த கூட்டணியில் எவர் நிலைத்திருப்பார் என்று தெரியவில்லை. இன்னும் எத்தனை கூட்டணி மாற்றங்கள் இங்கே நடக்கும் என்று தெரியவில்லை. இங்கே யாருக்கு சீட்டு கிடைக்கும், யாருக்கு நோட்டு கிடைக்கும், இல்லை இன்னும் என்ன பித்தலாட்டங்கள் எல்லாம் இந்த மக்கள் பார்க்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து களத்து நிற்கிறோம். இங்கே 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று சரிக்கு சமமாக 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது, தனித்து போட்டியிடுகிறது. அது ரொம்ப முக்கியம், தனித்து போட்டியிடுகிறது. இங்கே அரசியல் என்றால் ஏதேதோ விளக்கம் கூறுவார்கள், அரசியலை வைத்து ஏதேதோ ஆதாயம் தேடுவார்கள், அரசியலை வைத்து ஏதேதோ அடைய நினைப்பார்கள். ஆனால் மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற புரிதல் இன்னும் வரவில்லை. இங்கே சில கூட்டங்கள் இருக்கிறது, அரசியல் என்றால் அது நமக்கானதல்ல, அது பணக்காரர்களுக்கானது என்ற கூட்டம் இருக்கிறது. அது பண்ணையார்களுக்கானது, அது பரம்பரையாக அரசியலில் இருப்பவர்களுக்கானது. அரசியல் என்றாலே அது பணம் படைத்தவர்களுக்கானது என்கிற போக்கு சில சாரார்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கும் அரசியலுக்கும் வெகு தூரம் என்று கருதுகின்ற ஒரு கூட்டமும் இங்கே இருக்கத்தான் செய்கிறது. அரசியலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற கூட்டமும் நம் நாட்டில் தான் இருக்கிறது. ஒரு கூட்டம் இருக்கிறது, அரசியலை குறித்து எங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை,
அங்கே எவன் ஆண்டால் எனக்கு என்ன, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, யார் ஆண்டாலும் இதே ஆட்சிதான், இதே காட்சிதான், இதே இலவசங்கள் தான், இதே ஊழல் தான், இதே லஞ்சம் தான் என்ற அத்தனையும் வெறுத்து சுத்துகின்ற ஒரு கூட்டமும் இருக்கிறது. மக்கள் உண்மையில் பாவம், வெறுப்படைந்து விட்டார்கள், சளிப்படைந்து விட்டார்கள். மக்கள் பாவம், நாம் மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள் உண்மையில் பாவம், ரொம்ப பாவம், மக்கள் ரொம்ப பாவம். அவர்களுக்கானவர்கள் யார், அவர்களை அடிக்க வந்தவர்கள் யார் என்று உணராதவர்கள் இந்த மக்கள். ஆடுக்கு தெரியுமா அறுக்க வந்தவன் யாரு, அதை வளர்க்க வந்தவன் யாருன்னு? மக்கள் ரொம்ப பாவம், மக்கள் ரொம்ப பாவம். அப்படி அரசியலை பற்றிய புரிதல்கள் இங்கே மாறுபட்டு இருக்கிறது. ஒருவர் அரசியலை இப்படியாக நினைப்பார், அது பிழைப்பதற்காக என்று நினைப்பார். ஒருவர் அரசியலை வைத்து பதவி அடைந்து விடலாம், பணம் அடைந்து விடலாம், தொடர்புகளை பார்த்துக் கொள்ளலாம், ஏதேதோ பல 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 சுயநலத்துக்கான ஆதாயத்திற்கான பல நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். அரசியலை விருப்பவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் என்கிற நாட்டமில்லாதவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்கல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கு என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கின்ற சேவையும் தான் என்று சொன்ன கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அரசியல் என்றாலே அவ்வளவுதான். இங்கே பணக்காரர்களுக்கு மட்டும், பணம் படைத்தவர்களுக்கு மட்டும், பண்ணையார்களுக்கு மட்டும் இருந்த அந்த அரசியல் அங்கீகாரம், அந்த தேர்தலில் போட்டுகின்ற வாய்ப்பு இன்று எளிய மக்களுக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அது நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி இருப்பது மட்டும்தான் காரணம். இந்த இனத்தில் ஒரே ஒரு தலைவன் தான் பிறந்தான், அவன் ஒப்பற்ற தலைவன், எம்முயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன். அந்த தலைவன் எப்பொழுதும் சொல்லிய கூற்று, அந்த கூற்றுக்கு இணங்க இங்கே அரசியல் கட்சியை தொடங்கி அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் அண்ணன், தம்பிகளுக்கு அண்ணன், என்னை போன்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், அது என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒரு கூட்டம் தான் இருக்கிறது, ஒரு கட்சி தான் இருக்கிறது. இங்கே சீட்டுக்கு பணம் வாங்குவதில்லை, இங்கே வாக்குக்கு பணம் கொடுப்பதும் இல்லை. உங்கள் முன்னே பேசிக் கொண்டிருக்கின்ற நான் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றேன். நான் அங்க சீட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. அக்கா நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? எங்கள்கிட்ட இல்ல, இருக்க வாய்ப்பு இல்லை. எங்களை மாதிரியான பிள்ளைகள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இங்கே எளிய மக்களுக்கென்று அதிகாரம் என்று போய் சேர்வது, ஏன் எளிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்? முதல் விஷயம், ஏன் எளிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்? ஒன்னே ஒண்ணுதான், இந்த நாடு இந்தியா என்கிற ஒரு நாடை வெள்ளக்காரன் உருவாக்கி கொடுத்தான். ஆங்கிலேயன் நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயன் இந்தியா என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி தந்தான். அதற்கு முன்னே மன்னராட்சி இருந்தது. நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளையன் நம்மை ஆட்சி செய்தான். அதற்கு பிறகு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு முடிவெடுத்தோம், இதற்கு பிறகு மக்களாட்சி, மக்களுக்காக, மக்களால் செய்யப்படுகின்ற ஆட்சி, அது மக்களாட்சி. டெமோக்ரசி, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். இது மக்களாட்சி, இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்ப மக்களாட்சி என்றாலே நான் ஒரு எளியவன், எனக்கென்று பள்ளிக்கூடம் கட்டி நான் படிக்க முடியாது. நான் ஒரு எளியவன், ஒரு தனி மனிதன், எனக்கென்று மருத்துவமனை கட்டி நான் வைத்தியம் பார்க்க முடியாது. யாராவது தனித்தனி ஹாஸ்பிட்டல் வச்சுக்க முடியுமா? தனித்தனி ஸ்கூல் காலேஜ் வச்சுக்க முடியுமா? நான் ஒரு எளியவன், எனக்கென்று பேருந்து வசதி ஏற்பாடு செய்து நான் பயணிக்க முடியாது. நான் ஒரு தனி மனிதன், ஒரு எளியவன், எனக்கென்று சாலை போட்டு தனியே நான் பயணிக்க முடியாது. நான் ஒரு எளியவன், எனக்கென்று விமான போக்குவரத்தை உறுதி செய்து நான் பறக்க முடியாது. எதுவெல்லாம் தனி மனித உழைப்பால் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் செய்வதற்குத்தான் இங்கே அரசாங்கம் தேவைப்படுகிறது. அவ்வளவுதான். அப்ப மக்களாகிய நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரி செலுத்துகின்றோம். இங்கே 1 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கினா கூட அதுல வரி செலுத்துறோம். மறைமுகமாக அங்கே ஒரு வரி இருக்கிறது. அப்படி மக்களால் நேரடியாக மறைமுகமாக செலுத்தப்படுகின்ற வரி அரசுக்கு கஜானாவாக மாறுகிறது. அது அரசுக்கு கிடைக்கக்கூடிய கல்லாப்பெட்டி. அப்ப அந்த கஜானாவை நிர்வாகம் செய்யக்கூடியவர் எதை செய்ய வேண்டும் என்றால், அவர் தனி மனித உழைப்பால் சாத்தியமற்ற இந்த கல்வி நிலையங்கள், இந்த மருத்துவ நிலையங்கள், இந்த போக்குவரத்து வசதிகள், இந்த குடிநீர், இந்த மின்சாரம், இதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. இங்கே தனி மனித உழைப்பில் சாத்தியமில்லாத விஷயங்கள், ஏனற்ற விஷயங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அந்த அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை வரி பிச்சை செலுத்துகின்ற மக்கள் நாங்கள் தருகிறோம். அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வாக்கு பிச்சை செலுத்தக்கூடிய நாங்கள் தருகிறோம். வரி பிச்சை போடுறவன் நானு, வாக்க பிச்சை போடுறவன் நானு. அந்த பிச்சையை வாங்கிக்கிட்டு எங்க மேல
தற்காலிகமா நிர்வாகம் செய்யக்கூடிய பிச்சைக்காரன் நீ. இதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் முதலாளிகள், நாங்கள் வரியை போடுகின்ற முதலாளிகள், நீங்கள் அந்த வரியை தற்காலிகமாக நிர்வாகம் செய்கின்ற கூலிகள். நாங்கள் அரசாட்சி படைத்த, ஆளுமை படைத்த, அதிகாரம் படைத்த மக்கள், நீங்கள் எங்களிடமிருந்து வாக்கு பிச்சை வாங்கி அதனால் அடைந்த அந்த பெரும்பான்மையின் மூலமாக தற்காலிகமாக எங்களை நிர்வாகம் செய்ய வல்லமையை பெற்ற கூலிகள், வேலைக்காரர்கள். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அரசியல் என்றால் என்ன? நான் தனி மனித உழைப்பில் செய்ய முடியாதவற்றை நான் செய்வதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றேன். அது அரசியல். அப்படித்தான் இங்கே அரசியல் உருவாகியது. மனிதர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து உயிர்களுக்குமான தேவை இருக்கிறது. இங்கே மைனா, சிட்டு, காக்கா, குருவி, தேனி, வண்ணத்து பூச்சி, மரங்கள், மலைகள், ஆறுகள், நீர்நிலைகள் என்ற அத்தனைக்குமான அரசியல் இருக்கிறது. அந்த அத்தனைக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான். எங்களை நீங்கள் மக்களுக்கு விரோதமானவர்கள், இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு விரோதமானவர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் விரோதமானவர்கள், இவர்கள் பாஜகவின் பி டீம் என்கிற வன்மத்தை கக்குகின்ற பெருமக்களே, நாங்கள் மக்களுக்கு எதிரானவர்களும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எந்த உயிர்களுக்கும் எதிரானவர்களும் இல்லை. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேச வந்த ஒப்பற்ற உயிர்மநேயவாதிகள். தேனீக்களுக்கும், வண்டுகளுக்கும், சிட்டுக்களுக்கும், மைனாக்களுக்கும் அரசியல் பேசுகின்ற சீமானா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச போகிறார்? மரங்களுக்காகவும் பேசுகின்ற சீமானா மக்களுக்கு எதிராக பேச போகிறார்? மலைகளுக்காகவும், ஆறுகளுக்காகவும், ஆத்து மலர்களுக்காகவும், கனிம வளங்களுக்காகவும், இதற்கெல்லாம் கேட்க திறனற்ற உயிர்களுக்காகவும் அரசியல் பேசுகின்ற அந்த பெருமகனா இன்று மக்களுக்கு எதிரான அரசியல் பேச போகிறார்? ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் வைக்கப்படுகின்ற வன்மம், இவர்கள் மக்களுக்கு எதிரிகள், இவர்கள் பிஜேபியின் பி டீம், இவர்கள் பாஜகவின் பி டீம் என்கிற வன்மம், அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த விமர்சனம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விமர்சனம். சொல்லுவார்கள், என்னிடத்தில் கேட்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே பதில், அவர் பாஜகவின் பி டீம் என்று சொல்கிறீர்களே, பின்ன எப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்? என்னோடு சேர்ந்து 10 இஸ்லாமிய பெருமக்கள் களத்தில் நிற்கிறோம். பாஜகவின் பி டீம், எந்த பாஜகவின் பி டீம் எந்த மாநிலத்தில் இஸ்லாமிய மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அரசியல் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டா ஒரு பேருக்கு 10 சீட்டு கொடுப்பாருப்பா. பேருக்கு கொடுத்தவனே 10 சீட்டு கொடுக்கும் போது அப்ப உளமாற நேசிச்ச ஸ்டாலின் எத்தனை சீட்டு கொடுத்தாரு? இந்த கேள்வியை யாரும் எழுப்பல? நான் ஒன்று தெளிவா முடிவெடுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு பிடித்த தலைவரை, உங்களுக்கு பிடித்த கட்சியை, உங்களின் அபிமானம் பெற்ற அந்த கொள்கையை அப்படி சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒன்றை அளவை அதை திட்ட வேண்டும் என்பதற்காக இன்று நான் மேடை போட்டு பேச வரவில்லை. நான் சில விஷயங்களை நான் எனக்கு தெரிந்த, நாங்கள் எங்களுக்கு அறிந்த, நாங்கள் எதை நம்பிக்கை கொண்டு இங்கே நல்லது படைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த கட்சியை நடத்துகின்றோமோ, இந்த அரசியலில் பயணிக்கின்றோமோ, அப்படி எங்கள் கொள்கைகளை, எங்கள் மனத்தாங்கல்களை உங்களிடம் விவரிக்க கிடைத்த அற்புதமான வாய்ப்பு இது. அவ்வளவுதான். மேடை என்பது பேச்சுக்களை அல்ல, அது தொழிலும் அல்ல. ஜீவானந்தம் சொல்வது போல நாங்கள் நம்பி நிற்கிற கொள்கையை விளக்க கிடைத்த அருமையான வாய்ப்பு. அவ்வளவுதான். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு செலுத்துங்கள். யார் சொல்லிய, காந்தி சொல்லி, காமராஜன் சொல்லி, கக்கன் சொல்லியே கேட்காத நீ உசேன் சொல்லியா கேட்க போற, சீமான் சொல்லியா கேட்க போற, இல்லைங்க இருக்கக்கூடிய அது தேவையில்லை. ஆனா முடிவெடுப்பதற்கு முன்பே ஒரு நிமிடம் எங்களுடைய பேச்சையும் கேட்டுவிட்டு முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த அடியேனின் அபிப்பிராயத்தை, எங்களுடைய கருத்தையும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்வதற்குத்தான் நாங்கள் இங்கே கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்ற கட்சிகள் எல்லாம் இலவசங்களை வாரி வாரி கொடுத்து விட்டார்கள். அரிசி, பருப்பு, அண்டா, குண்டா, அரிசியை கொட்டி வைக்கிற அந்த சம்பளம், வேலை வெட்டியை கொடுத்து சம்பளம் கொடுறாண்டா, அதை கொடுக்காம சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடுக்கு. அப்படி கொடுத்துட்டாங்க. பணம் போயிருச்சு, எல்லாம் நடந்தேறி ஆயிற்று. ஆனால் நான் சத்தியமிட்டு சொல்வேன், நாம் தமிழர் கட்சியை பிள்ளைகள் சேர்ந்த நாங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து எங்களது பிள்ளைகள் மரக்கன்றை தவிர வேற எதையும் தந்திருக்க மாட்டார்கள். நாங்கள் சத்தியமிட்டு சொல்லுவோம். இந்த உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. யாராவது ஒரு நாம் தமிழர் கட்சியின் தம்பி, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளில் எங்களில் ஒருவன் யாராவது 500,000 கொடுத்து உங்களிடம் வாக்கு கேட்டு வந்ததுண்டா? யாராவது நாம் தமிழர் கட்சியை பிள்ளைகளுடன் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம், காங்கிரசுடனோ பாஜகவுடனோ நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் என்கிற கூட்டணி ஆசையில் இருந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? யாராவது ஒரு நாம் தமிழர் கட்சி பிள்ளை நாங்கள் அரசியலில்
பணம் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கிறோம், பணத்தை ஈட்டுவதற்காக, பணத்திற்காகத்தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் சீமானை மறந்து விடுவோம், நாம் தமிழர் கட்சியை மறந்து விடுவோம். இங்க இருக்கக்கூடிய தூய தமிழ் தேசியவாதிகளான பிள்ளைகள் எங்களிடத்தில் பணத்திற்கான நாட்டம் என்பது என்றாவது இருந்ததுண்டா? நீங்களே சிந்தியுங்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிகுந்த இனத்திற்கானவர்கள். ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு, இங்கே அத்தனை சமூகங்களும் ஒன்றுபட வேண்டும். சாதி மத வெறி இல்லாத, சாதி மத போக்குகள் இல்லாத சமத்துவமான உலகம் வேண்டும். அவ்வளவுதான். இங்கே மொத்த தேவரும் சேர்ந்து ஒத்த தேவருக்கு ஓட்டு போட்டா கூட அந்த தேவர் வெல்ல முடியாது. இங்கே மொத்த தேவேந்திரரும் சேர்ந்து ஒரு தேவேந்திரருக்கு ஓட்டு போட்டாலும் கூட அந்த தேவேந்திரர் வெல்ல முடியாது. இங்கே மொத்த இஸ்லாமியனும் சேர்ந்து ஒத்த இஸ்லாமியனுக்கு ஓட்டு போட்டாலும் அது வெல்ல முடியாது. அப்ப வெல்வதற்கென்று ஒரே வாய்ப்புத்தான் இருக்கிறது. அது நாம் சாதி மதங்களை கடந்து மொழி இனமாக ஒன்றிணைவது. அந்த இன ஓர்மையைத்தான் நாம் தமிழர் கட்சி பேசுகின்றது. இது முதல் புள்ளி. நாங்கள் இனத்திற்கானவர்கள், சாதி மத பேதமற்ற இனத்திற்கானவர்கள். எனக்கு முன்னே பேசிய எனது அக்கா அண்ணன் எல்லாரும் சொன்னார்கள், சிறுபான்மைன்னு சொன்னா செருப்பால அடிப்பேன்னு சொன்ன ஒரு தலைவன் அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் நாங்கள் எப்படி சிறுபான்மை? நாங்கள் எப்படி சிறுபான்மை? நாங்கள் தமிழ் சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்கள். எப்படி ஒரு மனித வளத்தை, மனித ஆற்றலை நீங்கள் எப்படி கணக்கிடுவீர்கள்? மதத்தை வச்சா? மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனால் மொழியும் இனமும் மாறாதது. 1,00,000 வாட்டி சொல்லியாச்சு. மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. அப்பா செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்வார், ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மை, அவங்க அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் பெரும்பான்மை. வெக்கமா இல்ல அப்படின்னு. இது எப்படி ஆகும்? இளையராஜா பெரும்பான்மை, அவர் மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருப்பதனால சிறுபான்மை. இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? இதெல்லாம் சொல்றவன் யாரு? இந்த சிறுபான்மை சிறுபான்மை என்ற எங்களை சொல்பவன் யார்? ஆகப்பெரிய சிறுபான்மை மொழி சிறுபான்மை. மொழி சிறுபான்மை. இதை யாராவது இந்த நாட்டில் கேட்டதுண்டா? யாராவது கேட்டதுண்டா? உங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாற்றை ஞாபகப்படுத்துவேன். சுதந்திரம் கிடைத்த அந்த காலகட்டத்தில் நிறைய தலைவர்கள் இருந்தார்கள். அண்ணல் காந்தியடிகள் இருந்தார், ஜவஹர்லால் நேரு இருந்தார். அப்படி இஸ்லாமிய பிறந்தகளுக்கும் இருந்த தலைவன் தான் முகமது அலி ஜின்னா, இந்த மாதிரியான தலைவர்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியா என்கிற நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள். இன்றும் கூட இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் அதிகப்படியான பெயர்கள் இஸ்லாமிய பெயர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு சண்டை செய்த உண்மையான பாகிஸ்தான்ல இருக்கிறான். இந்த நாட்டின் விடுதலைக்கு சண்டை செய்த நிறைய பேர்கள் பாகிஸ்தானிலும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுக்கும் நாட்டு விடுதலைக்கும் எந்த தொடர்பும் இல்லாத பாஜக அரசு இங்கே ஆட்சி செய்கிறது. இந்த கொடுமை எந்த நாட்டிலாவது நடந்ததுண்டா? எந்த நாட்டில் நடந்ததுண்டா? அப்ப அந்த காந்தியடிகள் அவர்கள் ஒரே ஒரு வாட்டி நம்மளுடன் பேசிக் கொண்டிருக்கிற வாக்கில் ஒரே ஒரு முறை நம்மளுடன் இந்த சிறுபான்மையினரின் தலைவரான முகமது அலி ஜின்னாவும் நம்முடன் இருக்கிறார். இந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பாகிஸ்தான்ங்கிற நாடே பிரிந்தது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமான போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவுக்கான ஒருங்கிணைந்த அந்த இந்தியாவிற்கான எல்லாருக்குமாகத்தானே நம்ம விடுதலைக்கு பாடுபட்டோம். ஆனால் இந்த காந்தி நம்மை சிறுபான்மை என்று சொல்லிவிட்டாரே என்று தன்மானத்தில் எழுந்த அந்த பெருந்தகை எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்டான். இவ்வளவுதான். பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு காரணம் காந்தி பயன்படுத்திய அந்த வார்த்தை சிறுபான்மை என்கிற வார்த்தை. ஒரே ஒரு முறை இந்த நாட்டில் அப்ப பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கிற வரைக்கும் இந்தியா என்கிற ஒரு நாட்டை சுதந்திர நாடாக அறிவிக்கவே முடியலை. ஆங்கிலேயனாலே அறிவிக்க முடியல. பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை அறிவித்த பிறகாத்தான் இந்தியா விடுதலை பெற்ற நாடாகவே இருந்தது. ஏன்? ஒருத்தன் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டாங்க. சிறுபான்மை என்று சொல்லி முகமது அலி ஜின்னா என்கிற ஒரே ஒரு தனி மனிதன் ஒரு பெருந்தகையை சிறுபான்மை என்று சொல்லி சீண்டிய காரணத்துக்காக ஒரு நாடையே கேட்டான். ஒரு பெரும்பகன் ஒரு நாடையே கேட்டான். ஒரு நாடு ஒருத்த சிறுபான்மைன்னு சொன்னதுக்காக ஒருத்தன் நாட்டே பிரிச்சுட்டு கொண்டு போயிட்டான். ஆனால் அதற்கப்புறம் பிரிந்த இந்த இந்தியா என்கிற நாட்டிலே ஒவ்வொரு முறையும் சிறுபான்மை 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 என்று சொல்கிறானே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உன் தன்மானம் உன்னை தட்டி பார்க்கல? ஏன் சிறுபான்மை? நான் எப்படா சிறுபான்மை என்ற கேள்வியை ஏன் எவனும் கேட்கல? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மக்கள் நலனுக்காக இருக்க போவதில்லை. நாங்கள் அறிவித்து விட்டோம். காங்கிரஸ் எங்களின் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி. அவன் எந்த காலத்திலையும் நமக்கு நன்மை செய்ய வேண்டிய நாட்டின், நான் முன்பே சொன்னது போல இந்த நாட்டின் விடுதலைக்கு எந்த விதத்திலையும் சம்மதம் இல்லாத பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இன்று நாட்டை ஆளுகிறது. இது ஒரு பெரும் தவறு, பெரும் பிழை நடந்தேறிவிட்டது. பாஜக எந்த காலத்திலும் எங்களுக்கு வரமாட்டான், எங்களுக்காக நிற்க மாட்டான். அவன் தாழ்த்தப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என்றாலே அவன் ஒரு வேட்டு கிரக வாசியை போல் தான் பார்ப்பான். அவங்களுக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் அவன்
என்ன பார்ப்பான்? இது அவருடைய கர்மா, அவருடைய விதி, அவன் வாங்கி வந்த வரம் என்றுதான் பார்ப்பான். ஏன்? அவன் நம்பி நிற்பது மனுநீதி தர்மம், அவன் நம்பி நிற்பது சனாதன தர்மம் என்கிற கொள்கை. அவன் அப்படித்தான் பார்ப்பான். பாஜக இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா? ஆம், அது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. பாஜக இந்த நாட்டில் வரக்கூடாது. இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய எந்த அருகதையும் தகுதியும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களுக்கு கிடையாது, பாஜக என்ற கட்சிக்கு கிடையாது, RSS சங்கரிவால் கும்பலுக்கு கிடையாது. ஆம், கிடையாது. அதில் எந்த இதுவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த என்னுடைய அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் கூட அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அவரு ஓட்டு போட்டு சட்டமன்றத்தில் பேசுனதை விட பட்டிமன்றத்தில் பேசுனது தான் அதிகம். அடிக்கடி டிவியில பேசிட்டு இருப்பாப்ல, பார்த்திருப்பீங்க. அவர் சொல்லுவார், இஸ்லாமிய மக்களுக்கு யார் எதிரி என்பதில் எந்த சிக்கலும் இல்லை, ஒருபோதும் அவர்களுக்கு குழப்பம் இல்லை. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் எதிரி? பாஜக தான் எங்கள் எதிரி, RSS தான் எங்கள் எதிரி, அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் யார் நண்பர் என்பதில் சிக்கல் இருக்கிறது. இதுவரை இவர்கள் நம்பி ஏமாந்ததெல்லாம் திமுக காங்கிரஸ், இதைத்தான் இவர்கள் நம்பி ஏமாந்தார்கள். இதை ஏனோதானோ என்று நான் சொல்லவில்லை. வரலாற்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். இஸ்லாமியர்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கிறது. அது பாபர் மசூதியை இடித்த சம்பவம். அந்த சம்பவத்திற்கு இடித்தது பாஜக என்றால் இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். அது உண்மை. இடிச்சது பாஜக, இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். 1992 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான விதை 1949 ஊண்டப்பட்டு விட்டது. விடுதலை அடைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகாக சரியாக 1949 பாபர் மசூதிக்குள்ளே ராமர் சிலை வைக்கப்படுகிறது. அப்பவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்தார். ஏண்டா ராமர் சிலை பள்ளிவாசலுக்குள்ள போகணும், அதை எடுத்துட்டு நீங்க எல்லாம் தொழுக போங்கடான்னு சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதைத்தான் சொல்லணும். உன் வீட்டு அழுக்கு கையிலேயே என் வீட்டில் காய போட்டா விடுவியா? இல்லை என் வீட்டு கையிலேயே உன் வீட்டு கையில் போட்டா விடுவியா? அவன் பொருள் அவன் வீட்டில் இருக்கணும், அவ்வளவுதானே. அப்ப ராமர் சிலை அங்கே வைக்கப்படுகிறது. எந்த விதமான எதிர்ப்பும் எந்த விதமான அப்புறப்படுத்த வேண்டிய நடவடிக்கையும் காங்கிரஸால் ஏற்படுத்தப்படவில்லை. அதற்கப்புறம் 1987 வருகிறது. அந்த 87 ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் மனு போடுகிறார். எங்கள் ராமர் சிலை உள்ளே இருக்கிறது, நான் கனவு கண்டேன், ராமர் என் கனவில் வந்து பாபர் மசூதிக்கு இருக்கக்கூடிய எனக்கு பூஜை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இது உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் செலுத்திய மனு. அந்த மனுவின் பேரில் ராமர் கோவிலில் அந்த ராமர் சிலைக்கு பூஜை செய்யக்கூடிய அனுமதியை வழங்குகிறது இந்த அரசாங்கம் என்றால் அதுவும் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்தில். அதன் பிறகாக 1992 1987 நடந்தது ராஜீவ் காந்தி காலத்தில். அவர் இந்த மாதிரி செஞ்சு நேரு சிலையை வைக்க அனுமதித்தார், ராஜீவ் காந்தி சிலைக்கு பூஜை செய்ய அனுமதித்தார். 92 ஐயா நரசிம்மராவ் பாபர் மசூதியை இடிக்க அனுமதித்தார். அவ்வளவுதான். பாபர் மசூதியை அவன் குண்டு போட்டு தகர்க்கவில்லை, அவன் அணுகுண்டு வீசவில்லை, அவன் ஏவுகணை ஏவவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு வெளிப்படையான அறிவிப்பு கடப்பாறையும் சுத்தியலையும் கொண்டு போயிடுச்சா. நாடு முழுக்க ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது, நாம் ராமர் கோயிலை மீட்டெடுக்க வேண்டும், அதனால் எல்லோரும் பாபர் மசூதியை இடிக்க திரண்டு வாருங்கள் என்கிற பெரும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹச் ராஜா, அர்ஜுன் சம்பத் உட்பட அத்தனை பேரும் கிளம்பி செல்கிறார்கள் பாபர் மசூதியை நோக்கி. இரவோடு இரவாக ஏதோ குண்டு போட்டு வெடிகுண்டு வச்சு யாருக்கும் தெரியாம திரைமறைவில் நடந்ததல்ல. பாபர் மசூதி இடிப்பு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. அப்ப இருக்கக்கூடிய உளவுத்துறை அறிவுறுத்துகிறது, போற போக்கில் இவன் இடிச்சிருவான் போல என்று அறிவுறுத்துகிறது. ஆனால் அவன் இடிக்கட்டும் என்று வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். இடிக்கட்டும் என்று வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். இடிச்ச பிறகு ஐயா நரசிம்மராவ் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் நாங்கள் பாபர் மசூதியை திரும்பி கட்டி கொடுப்போம் என்று சொன்ன விருந்தகை காங்கிரஸை சேர்ந்த ஐயா நரசிம்மராவ். இன்று வரை கட்டி கொடுத்திருக்காங்களா? யாராவது போய் தொழுக போனீங்களா பாபர் மசூதிக்கு? இருக்கா பாபர் மசூதி? இப்ப இருக்கா? பள்ளிவாசல் இருக்கா? காரணம் யார்? இடிக்க குத்துனவன் தப்புன்னா குத்த விட்டவன் எப்படி? உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, குத்தனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சுந்தரவாணியன் சசிகுமார் மாதிரி ஒரு நோய் இருக்குது. குத்தனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படின்னு. என்றாவது இவர்கள் பாபர் மசூதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று உளமாற பேசியதுண்டா? என்னைக்காவது உளமாற பேசியதுண்டா? பாபர் மசூதி அந்த இடத்தில் இனி வரக்கூடாது, ராமர் கோயில் தான் கட்ட வேண்டும். ஏன்? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும்பான்மை மக்கள் அயோத்தியை ராமர் பிறந்த இடமாக நம்புகிறார்கள். சிறுபான்மை மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து நாம் அங்கே பள்ளிவாசலை மீண்டும் கட்ட முடியாது. நீ சிறுபான்மைன்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சீமான் சொல்றாருல, அதுக்கு காரணம் என்னன்னா பாபர் மசூதி பறிபோனதுக்கு காரணமே இந்த சிறுபான்மை என்கிற வார்த்தை தான்.
பெரும்பான்மை மக்கள் நம்புகிறார்கள். என்ன நம்பி தொலைக்கிறார்கள்? ராமர் அயோத்தியில் தான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். பாகுபலின்னு ஒருத்தன் பிறந்தான், அவன் பரமக்குடியில வாழ்ந்தான் அப்படின்னா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? சக்திமான் ஒருத்தன் பிறந்தான், அவன் சாத்தூர் டேமு கிட்ட வளர்ந்தான், அதனால நாங்க அவனுக்கு அங்க கோயில் கட்டுறோம் அப்படின்னா எப்படி இருக்குது? பாகுபலியை போல சக்திமானை போல ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம். ராமர் உண்மையில் அயோத்தியிலும் பிறக்கல, எங்கேயும் பிறக்கல. அவன் பிறந்தது ராமாயணத்தை எழுதிய வால்மீகியின் கற்பனையில். ராமர் ஒரு கற்பனை பாத்திரம். ஆனால் பெரும்பான்மை மக்கள் நம்புகிறார்கள். சரி, உங்கள் வணக்கத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் அமைதிக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த விதத்திலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் பள்ளிவாசலை இடித்துத்தான் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது என்ற போதுதான் வருகிறது சிக்கல். இது சிக்கல். நாங்க போடலாம் பாகுபலி. இன்னைக்கு கேட்கிற இந்த 2K கிட்ஸ், நீ என் தம்பி இவங்கெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, ஆமா பாகுபலி உண்மையிலே இருக்கான் போல, மகிழ்மதின்னு ஒரு ஊர்ல இருந்திருக்கான் போல இருக்கு, நாங்க பாகுபலிக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்டா. அட பைத்தியக்கார போயில, அது ராஜமௌலி படம்டா. இதைத்தானே உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்க வேண்டும். ராமர் கோயில் கேட்டப்ப ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற தீர்ப்பு வந்துவிட்டது. அப்போது RSS கும்பல் என்ன அறிக்கை கொடுத்ததோ, எந்த தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகமா நீங்கள் பார்த்திருப்பீங்க, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகள், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஜமாத்தினர், தமிழ் இஸ்லாமியர்கள், பள்ளிவாசல் கூடிய ஜமாத் உலமாவை சேர்ந்தவர்கள், உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை, எந்த தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தையை தான். ஏன் ஐயா RSS சேர்ந்தவர் சொன்ன, மோகன் பகவத் சொன்ன அந்த அறிக்கையை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஸ்டாலின் வெளியிட்டார். எந்த தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்தியா என்பது அமைதியான நாடு. ஏண்டா இன்னும் தீர்ப்பே வரலடா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தீர்ப்பே வரல. தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இவர்கள் சொன்ன வார்த்தையை ஏன்? ஒரு உளவியல், கண்டிப்பா உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை தான் சொல்லும், ராமர் கோயிலை தான் கட்ட வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறான், மேல இருந்து கீழே வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறான். டெல்லி தலைமைகளோ, பெரிய பெரிய சர்க்கார் நிறுவனங்களோ, சிறுபான்மையின் பாதுகாவலர்களோ, எந்த மனிதநேயவாதிகளோ பாபர் மசூதியை இடிப்பது தவறு என்று அன்று பதிவு செய்யவில்லை. அத்தனை பேரும் பதிவு செய்த ஒரே வார்த்தை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஆம், ராமர் கோயிலை அங்கே கட்ட வேண்டும், எந்த தீர்ப்பு வந்தாலும் நாம் அப்படியே ஒற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை தான். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு பெருமகன் தான் பிறந்தான், சீமான் என்கிற பெருமகன். தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு குரல் கொடுத்தான், எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு அல்ல, எங்களுக்கு வேண்டியது நீதி என்று குரல் கொடுத்த பெருமகன், ஒப்பற்ற பெருமகன், என்னுடைய தகப்பன் செந்தமிழன் சீமான் என்கிற ஒரே பிறந்தகை தான். ஒருத்தனுக்குத்தான் அந்த துணிச்சல் இருந்தது. அவன் இந்துக்களின் வாக்கு போயிடும் என்று கவலை கொள்ளவில்லை. ஏன்? அவன் இந்து என்பதை மதமாகவே பார்க்கவில்லை. இந்துக்களின் வாக்கு போகும் என்று அவன் பயப்படவில்லை. நாங்கள் சரித்திரப்படி இந்துக்கள் அல்ல, வெள்ளக்காரன் போட்ட சட்டப்படித்தான் நாங்கள் இந்துக்கள் என்று பேசிய பிறந்தகை செந்தமிழன் சீமான். தமிழர்கள் இந்து எப்படி தமிழனாக முடியும்? இந்துக்கள், தமிழர்கள் என்பவர்கள் இந்துக்கள் தான், இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்களாக முடியும் என்று பேசியவர் H ராஜா. என்னுடைய கட்சியில் 90% இந்துக்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்று பேசியவர் MK ஸ்டாலின். இதில் என்ன வேற்றுமையை கண்டீர்கள்? என்ன வேற்றுமையை கண்டீர்கள்? நான் 100% இந்து, நான் 90% இந்து. என்ன வேற்றுமையை கண்டீர்கள்? 10% வேற்றுமையை கண்டீர்கள். அவ்வளவுதானே. இடித்தது தவறு என்று ஒருவன் பேசாத போது உங்களுக்காக பேசிய ஒரே பெருமகன் சீமான் மட்டும்தான். ஏன்? இங்கே குடியுரிமை இல்லை, குடியுரிமை திருத்த சட்டம் வருகிறது, இஸ்லாமியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் குடியுரிமை இல்லை, அவர்கள் குடியுரிமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும், அது கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அந்த நேரத்திலும் ஷாஹின் பாக் என்கிற போராட்ட வடிவம் எழுகிறது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஷாஹின் பாக் என்கிற போராட்ட வடிவம் எழுகிறது. அந்த போராட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட போராட்டங்களில் இஸ்லாமியர்களோடு தோளோடு தோள் சேர்ந்து சண்டையிட்டது நாம் தமிழர் கட்சி. அங்கேயும் பாஜகவிற்கு எதிராக, இந்த நாசகார சித்தங்களுக்கு எதிராக பேசியது சீமான் மட்டும்தான். கோயம்புத்தூரில் ஷாஹின்பாக் கூட்டத்தில் பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது பாய்ந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் நம்புங்கள், இன்னும் நம்புங்கள், பாஜகவின் பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி என்று இன்னும் நம்புங்கள். யாரு வேணாண்டா?